ஒரு பசுமையான காட்டுல ஒரு அழகான பூந்தோட்டம் இருந்தது. அங்கு நிறைய வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்கின. அந்த அழகான பூந்தோட்டத்தில் ஒரு தேனியும் ஒரு வண்ணத்து பூச்சியும் தினந்தோறும் வந்து தேன் குடித்துவிட்டு செல்லும். வாடா நண்பா, இன்னைக்கு என் லேட்டு. இல்ல நண்பா, மார்கழி மாசமா ஒரே பனியா இருக்கா, அதான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். சரி சரி விடு நண்பா. ஆனா நண்பா, நீ தாண்டா வெயிலா இருந்தாலும் பனியா இருந்தாலும் மழையா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே இருக்க. வீடு கட்டுற, தேனை சேகரிச்சு வைக்கிற, எதுக்குதான் இவ்ளோ கஷ்டப்படுறியோ? உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா நண்பா. நண்பா, உழைப்போட அருமை ஒரு நாள் உனக்கு புரியும்டா. இப்ப ஃப்ரீயா விடு. அடக்கடவுளே, இப்படி பேய்மழை பெய்யுறது, நம்ம எங்க போய் தங்குறது? நண்பா, கவலைப்படாத. நீ என்னோட வீட்டுக்கு வா, அங்க நீ பத்திரமா இருக்கலாம். உனக்கு தேவையான உணவும் அங்கேயே இருக்கு. நண்பா, உன்னோட வீடு ரொம்ப அழகாகவும் குளிர்க்கு இதமாவும் இருக்கு. ஆமா நண்பா, நீ இங்க பாதுகாப்பா எப்போ இருக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நண்பா, என்ன மன்னிச்சிடு. உன்னோட உழைப்போட அருமை தெரியாம இவ்ளோ நாள் உன்னை கிண்டல் பண்ணிட்டேன். அன்று இரவு முழுவதும் பட்டாம்பூச்சியும் தேனியும் அங்கே தங்கிவிட்டு மறுநாள் காலை மறுபடியும் தேன் சேகரிக்க ஆரம்பித்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனுக்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.